தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால வேற மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டுவீச்சு, அறிவால் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள். டிவியை பார்த்தா, பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணில் படும். அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட அந்த டெக்னிக் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களே இப்போ தன்னெழுச்சியாக பல இடங்களில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களும் எங்கேயாவது காரில் டூர் போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகிற போது வழிமறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலேயும் நமக்கு தான் பெருமை இருக்கு. பேருந்தில் பயணம் செய்வதற்கு மகளிருக்கு இலவசமாக போகலாம் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பெண் திட்டமாக இருந்தாலும், அதே போல தமிழ் புதுமை திட்டமாக இருந்தாலும், எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த திட்டத்தை யாராலையும் எடுக்க முடியாது, அது நிறுத்த முடியாது. அந்த திட்டம் இருக்கிற வரையில இந்த அடியேன் ஸ்டாலினுடைய பெயர் நிலச்சி நிற்கும். அதான் எனக்கு பெருமை, அதான் இந்த இயக்கத்துக்கு பெருமை, அதான் உங்களுக்கு பெருமை. எனவே தமிழ்நாட்டு வளத்துக்கும் நலத்துக்கும் உண்மையான காவலரன் திமுக தான் என்ற புகழை காப்பாற்றுகிற வகையில் தொடர்ந்து நாம் பணியாற்றுவோம். தேர்தல் எப்போ வேணும்னாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழிச்சு வரலாம், ஒரு 6 மாதம் கழிச்சு வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க நல்லா தெரியும் உங்களுக்கு. மெஜாரிட்டியோடு இல்லை, மெஜாரிட்டி நான் 234 தொகுதிக்கு பாதியில் என்ன 118 வரணும். இப்போ எவ்வளோ ஜெயிச்சாங்க? 108 தான். இப்போ சில கூட்டணி, நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி, நீங்கள் திமுக தான் ஜெயிக்கணும், ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆகணும் ஓட்டு போட்டீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த கட்சி கூட்டணி, நம்மோடு இருந்த கூட்டணி கட்சி ஆதரவில் தான் இன்னைக்கு இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுகிற வண்டி எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எது நடந்தாலும், எப்போ எது நடந்தாலும் நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரத்தில் தேர்தல் வரலாம், எந்த சூழ்நிலை வரலாம், 100% நம்ம ரெடியா இருக்கணும். எனவே கழகத்தினுடைய வெற்றிக்கு இந்த நிமிஷத்திலிருந்த உழைக்க தொடங்குவோம், பாடுபடுவோம், பணியாற்றுவோம் என்ற உறுதி எடுக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம். முழு விவரங்களையும் பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.